கோமதி வீட்டில் கோவமாக இருக்காங்க, அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு அவரை பார்த்தாலே ரொம்ப கோவமாக வருதுமா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாரோ, நான் ரொம்ப திட்டிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய திட்டிட்டடி, ஆனால் புருஷனை இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது, உன் மனசில் இருந்த எல்லா விஷயத்தையும் நீ அவர்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அம்மா பரவாயில்ல விடுமா, அவர் வருத்தப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் பாண்டியன் கடைக்கு போகிறாரு. போன உடனே அப்படியே யோசிக்கிறாரு, இவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் 30 வருஷம் என் கூட வாழ்ந்திருக்கா, மனசுக்குள்ளே இவ்வளோ எல்லாத்தையும் வச்சுருக்கா. அவளை வர கோவத்துக்கு பேசும்போது அப்படியே தவளையிலே 4 அறையலாம் போல இருக்குது. ஆனால் எதுவுமே அடிக்க முடியல. என்னோட கோவத்தை எல்லாத்தையுமே நான் அடக்கிட்டு அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காரு. அங்கே வந்து சரவணன் வராரு. அப்பா அங்கே நான் டெலிவரி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காரு. என்னப்பா அம்மா திட்டினதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. டேய் உங்கள் அம்மாவுக்கு தான்டா நீ சப்போர்ட் பண்ணுவேன், நீ எப்போவுமே உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அவள் எப்படி பேசுகிறா நீ பார்த்தல்ல, எனக்கு வர கோவத்துக்கு அவளை அப்படியே தவடிலே அடிச்சிடலாம் போல இருந்தது. ஆனால் போனா போது நான் வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா அப்படிலாம் பண்ணிடாதீங்கப்பா, அம்மா பாவம்ப்பா, நீங்களே எல்லாமே நீங்கள் தான் உலகம்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க தெரியும்ல, நீங்கள் பேசலன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு சாமிக்கிட்டலாம் வேண்டுதல் வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் கை நீட்டி அடிக்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லைடா அவள் பேசுனது எனக்கு அவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா, என்னால் தாங்கிக்கவே முடியல. நான் பண்ணுற கல்யாணம் எல்லாமே சரியில்லைன்னு சொல்கிறா. நான் என்ன பண்ண முடியும், ஒரு புரோக்கரை பார்த்து மாப்பிள்ளை பாருங்கன்னு பார்த்து தான் நான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், அது தப்புன்னு சொல்கிறா. அதே மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் சொல்லு, என்னால் இவ்வளோ தானே பண்ண முடியும், நான் கோவப்படுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமாக கத்துறாரு. அப்பா விடுங்கப்பா, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இல்லைடா அவகிட்ட நான் இனிமேல் இன்னும் பேசாமலே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்பாப்பா அப்படிலாம் பண்ணிடாதீங்கப்பா, அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ நீங்கள் பேசிட்டீங்க, ஏதோ கோவத்தில் கூட அம்மாவை நீங்கள் திட்டிட்டீங்க, இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், எதுவுமே பண்ணிடாதீங்க, அம்மா கிட்ட பேசுங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அவள் பண்ணுற வேலைக்கு எப்படிடா பேச முடியும், எப்படி பேச முடியும், ஒரு குடும்ப தலைவனாக நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், அது எல்லாமே தப்புன்னு இத்தனை வருஷம் பேசாதவ இன்னைக்கு கொட்டிட்டா, அவ்வளோ மனசுக்குள்ளே வச்சிருந்துருக்கா அவ என்கிட்ட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அப்பா விடுங்கப்பா அப்படின்னு சரவணன் பாண்டியனை சமாதானமாக சொல்லிட்டு இருக்காரு.